கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துறதுனால பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. சகிப்புத்தன்மை உங்ககிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிமையாக தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகளும் இதனால் வரக்கூடிய விளைவுகளும், அந்த விளைவுகள் தாக்கத்தை கொடுக்குமா இல்லை நன்மையை கொடுக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். மகரம் ராசி அன்பர்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மைகள் உங்களை வந்து சேரும். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அர்ப்பணிப்பு, பொறுமை, ஒழுக்கம், கடின உழைப்பு, திட்டமிடல், சகிப்புத்தன்மை இது எல்லாமே மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். பொதுவாகவே நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. சனி பகவான் ராசி அதிபதிங்கிறதுனால சனிக்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலுமே நன்மைகளை பெறலாம். அதே போல் எந்த விஷயத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் உங்ககிட்ட தான் தீர்வு கேட்பாங்க. கடின உழைப்பாளிகள், நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லோரையுமே அனுசரித்து போகிறதுலையும் அன்பு காட்டுறதுலையும் வல்லவர்களாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்டது தான் இந்த மகர ராசியோட சின்னமாக இருக்குது. மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்மையாக பழகக்கூடியவங்க. ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் எப்பவுமே பார்க்க மாட்டீங்க. ராசியிலேயே அதிகமாக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்களாகவும் பகட்டு இல்லாதவங்களாகவும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் இது ஒரு நிலராசி, பொறுமையாக கடைபிடிக்கக்கூடியவங்க. எப்படி பூமி எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலுமே அது தாங்கிக்குதோ அதுபோல தான் மகர ராசிக்காரங்களும். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எளிமையாக தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்க, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே தன்னோட வாழ்க்கையின் பாடங்களாக நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆழமான உண்மை, அறிவு உங்களுக்கு இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே பொய் சொல்கிறது, துரோகம் செய்யுது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே செய்யவே மாட்டீங்க. உங்களால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தா கூட திறமையாக செஞ்சு நன்மைகளை பெறக்கூடியவங்க. குடும்பத்துக்காக பாடாய்பட்டு எல்லோரின் தேவைகளையுமே பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. குழந்தைகள் மீது அதிக அன்பு பண்பு காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரின் தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு என்ன எப்போ வேணும் அப்படிங்கிறத சரியாக செஞ்சு ஒரு குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலையும் இதனால் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மகர ராசியில் பாருங்கள், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. உங்களுக்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அதுவும் ராகுவோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார். சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்காங்க. இதில் புதன் வக்கர கதியில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் பெரும்பாலும் எல்லா வகையிலுமே பாருங்கள் நன்மைகள் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கணும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நோய்கள் நீங்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்களால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட எக்காரணம் கொண்டும் பகச்சிக்காதீங்க. இந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. கோபத்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய எதிர் விளைவுகளை பார்த்துருப்பீங்க. கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. எல்லோரையுமே அனுசரித்து போவது இன்னும் ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் தொழில் வியாபாரத்திலையுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற முடியும். உறவினர்களால் நன்மை பிறக்கும்.
தந்தையுடன் வீணாக மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. எதிர்பாராத காரிய தடையும் சின்ன சின்னதாக வரும், ஆனாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்பவுமே கவனமாக போகணும். தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு இருந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தாலுமே அதை விட்டு போங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது தானே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் பெற முடியும், நல்ல ஒரு உயர்வையும் அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல பயனையும் பெறுவீங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் தாமதமான போக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படுங்க, காரிய வெற்றிகளை எளிமையாக பெறுவீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களா இருந்தால் அந்த வருத்தம் நீங்கும். ரொம்ப நாளாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் இப்போ உருவாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கும் மனம் மகிழும்படியான சூழல் உருவாகுது. நீதி நேர்மைக்கு உட்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. முடியும் அப்படிங்கிற வாக்குறுதியை மட்டும் கொடுங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி நம்பிக்கையோட பாடங்களை படிக்கிறதுனால வெற்றி வாய்ப்பை முழுமையாக பெறுவீங்க. ஆசிரியர், பெற்றோர் இவங்களோட முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் இப்போ உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நேரம் ஒதுக்கி படிக்கிறது அதிக மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். நம்பிக்கையோட பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துங்க, முழு மதிப்பெண்ணையுமே நீங்கள் பெற முடியும். இப்போ பாருங்கள், இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்புகளை பார்த்தா பணவரவு உங்களுக்கு சீரான முன்னேற்றத்தை கொடுக்குது. பணவரத்து அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க, வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளாலுமே உங்களுக்கு நன்மை பிறக்கும். தக்க நேரத்தில் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்கும், அதில் அப்படியே மாற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களோட தலைமையில் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை தெரிஞ்சு நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை எடுக்க போகிறீங்க. அதே போல் நீங்கள் சொல்கிறத அவங்க இப்போ கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு உறுதுணையாக முழு ஆதரவுமே குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருவோணம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இந்த ஒரு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களோட வாழ்க்கை துணையின் பரிபூரணமான முழுமையான ஆதரவுமே பெற்றுத்தருது. இந்த ஆதரவு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். சில முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பால் சில நன்மைகளுமே ஏற்படும். ஆனாலும் பாருங்கள், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். எடுத்துமோ கௌத்துமோன்னு எதையும் செய்யக்கூடாது. யாருக்காகவும் நீங்கள் இந்த சாட்சி கையெழுத்து போடுறதை இந்த மாதம் கட்டாயம் தவிர்க்கணும். அதுவும் பண விஷயத்துக்காக நீங்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அதிகமாக பேசுகிறத தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெற முடியும். அதிகமாக பேசுகிறத தவிர்த்துட்டு உங்களோட செயல்களில் வேகம் காட்டுங்க. முழு முயற்சி செய்யுங்க. செய்கிற முயற்சி எல்லாமே நன்மையாய் பிறக்கும், நல்லது நடக்கும். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்கிறத செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தீர ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுத்துங்க. ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப நல்லவங்க நீங்கள் நினச்சா கூட மற்றவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே செய்யாதீங்க. அதில் சரி எது தவறு எது அப்படிங்கிறத பிரித்து பார்த்து சரியாக இருந்தால் மட்டும் அதை செய்யுங்க. இல்லைன்னா சில பின்னடைவு இப்படி கண்மூடித்தனமாக நம்புறதுனால வரும். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் மேல் அதிகாரி, சக ஊழியர் இவங்க மத்தியில் உங்களோட சிறப்பான செயல்களால் நன்மதிப்பு வரும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கடித போக்கு சாதகமான பலனை தரும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தால் நன்மைகளை பெற முடியும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையை செயல்பட்டு நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறுவீங்க.
இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இதை செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்கி வருவதாலும் சனிக்கிழமையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து வழிபடுவதாலும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் காணும். குறிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் இதனால் தீரும். எல்லா வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.